ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறதுல இந்த சாட்டை துரைமுருகன் ஒரு ஆளுங்க. இப்பதான் விக்கிரவாண்டி தேர்தலில் முகிலனை அடிச்சு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதுக்குள்ள ஒரு பாட்டு பாடி திரும்ப அடுத்த பிரச்சனையை கிளப்பிட்டாரு. இந்த பாட்டு எப்போ வந்துச்சு அப்படின்னா ஒரு 13 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இந்த பாட்டு வந்து அந்த பாட்டை பாடினதுக்கு ஒரு மேல கேஸ் போட்டாங்க. என்ன கேஸ்ன்னு பாத்தீங்கன்னா அந்த பாட்டுல வந்து சண்டாளன்னு சொல்லிட்டு ஒரு லைன் வருது. கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி, கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி, பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி, அண்ணாவின் பெயருக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகம் கருணாநிதி, அண்ணா வயசு மதுக சண்டாளன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி. சண்டாளன் அப்படின்றது ஒரு ஜாதியை குறிப்பிடத்தக்கது. அது வந்து ஒரு SC/ST ஆக்ட்ல வந்து போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அருமையான விஷயம் தான் சொன்னது. ஜாதியை சொல்லி யாரையும் திட்டக்கூடாது, ஜாதியை சொல்லி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டமே இருக்கு. எத்தனை படத்துல சண்டாளன் சொல்லிட்டு டைலாக் இருக்கு. கருத்து வீரன் படத்துல சண்டாளி ஓம் பாசத்தாளன்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்கு. அதுக்காண்டி அவர் மேல கேஸ் போடுறதா? சண்டாளி ஓம் பாசத்தால, சண்டாளி ஓம் அசத்திராளன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. அவர் மேல கேஸ் போடுறதா? சண்டாளி வாசத்திர அழகுல லேசாகி. சமூக அக்கறைலாம் கிடையாது. சமூக அக்கறைலாம் எப்பயோ கேஸ் போட்டிருக்கோம். துரைமுருகனை பழி வாங்கினா அவ்வளவுதான். துரைமுருகன் என்ன சொல்லிட்டாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து தெரியாது, சண்டாளன்ற வார்த்தை வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை என்ன தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் எந்த சமூகத்தையும் இழிவுபடுத்தி பேசல. குறிப்பாக அந்த சொல்லப்படுகிற சண்டாளர் என்ற சொல் ஒரு சாதிய சொல், அது இழிவான சொல் என்பது சத்தியமா எனக்கு தெரியாது. ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சண்டாளன்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது, இது ஒரு ஜாதிய வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு அவரே பேட்டி கொடுத்திருக்காரு. பரதேசி கூட பரதேசிங்கிறது ஒரு சமூகம்ன்றாங்க. ஆமா. அப்புறம் வந்து சண்டாள பயலை அப்படின்னு சொல்லி வடிவேலு வந்து இந்த படத்தை சொல்லலாம் வழக்கு போடுறாங்க. சண்டாளர் அப்படிங்கிற ஒரு சமூகம் அப்படின்றாங்க. அந்த வார்த்தைகள் கூட பயன்படுத்தக்கூடாது. சாட்டையும் ஒன்றும் தெரியாமலாம் பேசல, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசியிருக்காங்க. இவங்கள ஒன்றும் சமூக அக்கறையில் அவர் மேல கேஸ் போடல. ஓயாம திமுக காரங்களை வந்து நோண்டிக்கிட்டே இருக்காங்க. அவன் மேல கேஸ் போடணும், ஏதாச்சும் பயமுறுத்தி வைக்கின்றக்காண்டி பண்ணியிருக்காங்க. சீமான் வந்து நான் பாடுறேன் என் மேல கேஸ் போடுன்னு சொல்லிட்டு அவர் பாடியே காட்டினார். நம்ம ஓப்பன் சேலஞ்ச் விட்ட மாதிரி ஆயிப்போச்சு. சரி, சீமான் மேல கேஸ் போட்டுருக்க வேண்டியதானே, அவ்வளவு இது இருக்கவங்க. எழுதுனவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவனை கைது பண்றீங்க? இப்ப நான் பாடுறேன் மேல பேர் போட்டு. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி. போடு ஓடு பாப்போம்.